வாங்க அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த தமிழ் புது வருடத்திற்கான ராசி பலன்களையே இங்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குருவின் யோகத்தால் எப்படி ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்க போகிறது என்பதை பற்றியும் இங்கு இந்த ரிஷபராசிக்கு நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1, 2 பாதம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில், கேது பஞ்சமி ஸ்தானத்தில், நமக்கு சந்திரன் லாபஸ்தானத்தில், அதே போல் புதன், ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்திலும், சூரியன் சனி அயன சயன போகஸ்தானத்தில், சுக்கிரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகிறது. இது மாதிரி கிரக நிலைகள் வர வேளையில் உங்களுக்கு இதை சார்ந்த, அதாவது குருவை சார்ந்த என்ன மாதிரி ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த புது வருடத்தில், அதாவது ஏப்ரல் 14க்கு பிறகு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த கால நேரத்தில் இந்த புதிய எண்ணங்களானது உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்கிற தொழில் அது மாதிரி விஷயங்களையும் புதிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தின பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து சரியான நோக்கத்தில் பேசினா கூட சில நேரங்களில் உங்களுக்கு எதிரே இருக்கவங்க தவறான நோக்கத்தில் அது புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சு எடுக்கிறப்பையோ ஒரு செயலை செய்கிறப்பையோ அதில் இருக்க சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த காலநேரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரத்து அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கி அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாபமோ உங்களுக்கு இல்லை, அந்த பொருட்களோட விற்பனையோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கூடுதல் அலர்ச்சி இது பார்த்திங்கன்னா அலைய வேண்டியிருந்தாலும் அந்த அலைச்சலை தாண்டி உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான கால நேரமும் லாபம் அடைகிறதுக்கான காலம் நேரமும் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேலையில் இருக்கவங்களான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் அதிகாரி சொன்னதை கொஞ்சம் செஞ்சு முடிக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க வேலை. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய வாய்ப்புகளும் புதிய வேலைகள், அதாவது உங்கள் வேலையோட எக்ஸ்ட்ரா வேலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதை சார்ந்த ஏற்றம் முன்னேற்றம் அதே போல் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம், மனைவி, குழந்தை அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா சில மன கஷ்டங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அது ஏற்படாமல் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்க பகுதியில் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது போக அதுவே தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாக கிடைக்கிற உதவியால் நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து பார்த்தீங்கன்னா வருந்தும்படியான சூழலை எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த விஷயத்துலையும் சரி எந்த பேச்சிலையும் சரி நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை எந்த செயலை செய்யும் முன்னும் அதில் இருக்க நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்படி நல்லது கெட்டதை ஆராய்ந்து அதில் ஈடுபடுவது உங்களுக்கு மேலும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் இந்த காலநேரத்தில் சீரும் சிறப்புமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பண வரத்து அப்படிங்கிறது பெண்களை பொறுத்தவரை இந்த காலநேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றங்கள் உண்டாகலாம். அதே போல் சக மாணவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழங்க. அது வந்து தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இந்த எதிர்பார்த்த வாய்ப்புகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் ரெண்டுமே அடையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு புது தெம்போட செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் இப்போ அவங்களுக்கு வந்து முக்கியமாக தேர்தல் காலம்னால இது முக்கியமான காலமாக பார்க்கப்படுது. அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பொன்னான காலகட்டமாக பார்க்கப்படுது. நீங்கள் செஞ்ச நன்மைகள் நல்ல விஷயங்கள் சார்ந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகளை பெற போறீங்க. இந்த பாராட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அப்படி கவனமாக செயல்படுறப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகங்களுக்கு விளக்கேற்றி வணங்க, குறிப்பாக சுக்கிரனுக்கும் குருவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்களும் ஏற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி பூஜைகள் பண்ணி வரப்போ என்னாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரும் தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏப்ரல் 1, 2 அதே போல் 28, 29, 30 இந்த 5 நாட்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் நன்மைகளும் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரப்போகுது. அதே போல் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை இது ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்குது. அதே போல் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 8, 9, 10 இந்த 3 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கவில்லை. உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளோட வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. அதே போல் எதையும் வந்து கொஞ்சம் சரியாக எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுக்கு அவசியமும் நல்லதாகவும் இருக்குது. பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமும் நன்மையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்திலிருந்து இப்போ உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்து அது மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகி ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரத்து அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கால நேரத்தில் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வெற்றிகளும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கவில்லை. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம். இந்த மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடினம் கஷ்டம் ஏற்றம் தாழ்வு எல்லாம் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களை சாதிப்பீங்க. இப்படி காரியங்களை சாதிக்கிறதா உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் வந்து ஆர்வம் வந்து கொஞ்சம் குறையலாம். அதனால் வந்து நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து நீங்கள் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் இந்த காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சார்ந்து சக மாணவர்களோட ஒத்துழைப்பு ஆசிரியர்களோட ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையெல்லாம் வந்து எடுத்துட்டு அதோடு சார்ந்த வெற்றிகளை பெறதுக்கான வாழ்த்துக்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் சமயோஜித புத்தியை வந்து ரொம்பவே உபயோகப்படுத்திங்க. அந்த புத்தியால் தான் நீங்கள் வந்து ஏற்றங்களையும் வெற்றிகளையும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இல்லை வந்து அதிகமாகவும் அதே போல் முன்பை விட சிறப்பாகவும் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்ம கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை மிருக சீரிசம் 1, 2 பாதம். இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க இந்த கால நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் இருந்த மருந்து சார்ந்த செலவு உடல்நலம் சார்ந்த செலவுகள் எல்லாம் குறைய போகுது. அந்த செலவுகள்லாம் குறையறதுனால உங்களுக்கு உடல்நலம் ஏற்றமடைகிறதுனால உங்களுக்கு இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிம்மதியான கால நேரமாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த கால நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி மேலே வெற்றிகளை நீங்கள் பெற போறீங்க. இந்த வெற்றி மேலே வெற்றிகள் தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சீரும் சிறப்புமாக கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் உங்களுக்கான சிறப்பாக இருக்குது.
1000 தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.